இன்டர்னல் லிங்கிங் பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண பேஜ் இருக்குது இல்லையா, பிஆர் ஏஜென்சி பேஜ், இதிலிருந்து நம்ம எப்படி இன்டர்னல் லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது. டைட்டிலில் நமக்கு எனிவேஸ் இன்டர்னல் லிங்க் கொடுக்க முடியாது. கீழே பார்த்தீங்கன்னா consultantsnow.comனு இருக்குது. இதுக்கு ஹோம் பேஜுக்கு நம்ம கொடுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்யூஷன்ஸ் இருக்குது. இதுக்கும் நம்ம ஹோம் பேஜுக்கு லிங்க் கொடுக்கலாம். இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்னு ஒரு கீவேர்டு இருக்குது இல்லையா, இதுக்கு நம்ம லிங்க் கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் சென்னைன்ற கீவேர்ட் தான் ரேங்க் பண்ணணும். அதுவும் எனக்கு ஹோம் பேஜில் தான் அந்த கீவேர்ட் நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோம் பேஜோட லிங்க் வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு கொடுத்தா எனக்கு SEO ஆப்டிமைஸ்டாக இருக்கும். அதனால் நான் இந்த இன்டர்னல் லிங்க் கொடுக்குறேன். லிங்க் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பேஜ் வேணுமோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செக் பாக்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா வேறு விண்டோவில் அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ லிங்க் அது ஜென்ரேட் ஆகிடுச்சு, ஆனால் விசிபிளாக இல்லை. நான் ஜஸ்ட் போல்டு பண்ணி வச்சுக்கிறேன், போல்டு அண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அது அந்த இடத்துல லிங்க் இருக்குன்றது தெரியும் அப்படின்றதுக்காக அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்து விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஏன் பக்கத்து விண்டோவில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னா, இன்டர்னல் லிங்காக இருந்தாலும் எக்ஸ்டர்னல் லிங்காக இருந்தாலும் நம்மளோட பேஜை விட்டு கரண்ட் பேஜை விட்டு போக மாட்டாங்க. நம்ம வந்து 2 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று அவங்க புது பேஜில் போய் அவங்க செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம பழைய பேஜ்லேயே அவங்கள ஸ்டே பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுனால நம்ம வந்து ஓப்பன் இன் நியூ டேப் தான் நம்ம கொடுப்போம். இதில் நம்ம சொன்ன எல்லா பெஸ்ட் ப்ராக்டிஸும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கீவேர்ட் ரிச்சாக இருக்குது, கீவேர்ட் நம்ம ரிப்பீட்டடிவாக யூஸ் பண்ணல, அண்ட் ப்ராப்பர் ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த பேஜ் தான், இது ரெலவெண்ட்டான பேஜ் தான் நம்ம போகிறோன்றது இதை பார்த்தாவே யூசருக்கு தெரியும். அதனால் இந்த இன்டர்னல் லிங்கிங் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த பேஜ் பிஆர் ஏஜென்சின்ற பேஜை கூகுள் க்ரால் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனின்ற பேஜையும் சேர்த்து க்ரால் பண்ணோம். ஏன்னா இங்கேருந்து நம்ம இன்டர்னல் லிங்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ பேஜ் அத்தாரிட்டி வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகும். இதில் நம்ம நோ ஃபாலோ ஆட் பண்ணல, நம்மளோட இன்டர்னல் பேஜஸ்க்கு நம்ம நோ ஃபாலோ ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா வி ட்ரஸ்ட் அவர் ஓன் சைட் இல்லையா, ஸோ நம்ம நோ ஃபாலோ ஆட் பண்ண மாட்டோம். எக்ஸ்டர்னல் லிங்க்ஸுக்கு நம்ம நோ ஃபாலோ ஆட் பண்ணுவோம். அதை ஏன் ஆட் பண்ணுறோம், எப்படி ஆட் பண்ணணுன்றதை எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம்.